Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 7 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அச்சம். பெங்களூரு சின்னசாமி மைதானத்தை சுற்றி அலைமோதும் ரசிகர்கள் கூட்டம். மைதானத்திற்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் மாநில அரசு அறிவுறுத்தல். ஐபிஎல் சாம்பியன் பட்டம் வென்ற பெங்களூரு அணி வீரர்களுக்கு மாநில அரசு சார்பில் பாராட்டு விழா. முதலமைச்சர் சித்தராமையா, துணை முதலமைச்சர் DK சிவக்குமார் உள்ளிட்டோர் வீரர்களை கௌரவப்படுத்தினர். ஜூலை 21 முதல் ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை கூடுகிறது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர். நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவிப்பு. சென்னையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக MLAக்கள் கூட்டம். அதிமுக வேட்பாளர்கள் இன்பதுரை மற்றும் தனபாலை முன்மொழிந்து தலா 10 MLAக்கள் கையெழுத்து. இரட்டை இலை சின்னம் விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக மனு. எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என டெல்லி உயர்நீதிமன்றத்தில் புகழேந்தி மனு தாக்கல். பாமகவில் தொடரும் நிர்வாகிகள் மாற்றம். நெல்லை மாவட்ட செயலாளர்களை மாற்றி பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பால் உயிரிழப்பு ஏற்படவில்லை. இணை நோயே உயிரிழப்புக்கு காரணம். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் விளக்கம். தேவைப்பட்டால் பள்ளிகளில் முகக்கவசம் அணிவதற்கு உத்தரவிடப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. பள்ளிக்கல்வித்துறை சார்பாக அனைத்து தடுப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் விளக்கம். ஜூன் 2ஆம் வாரத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரை வரவுள்ளதாக தகவல். சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக மாநில நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்த அமித்ஷா திட்டம். நாகையில் அமையவிருக்கும் மினி டைடல் பூங்கா. கட்டுமான பணிகளுக்கான டெண்டர் கோரியது தமிழ்நாடு அரசு. தக்லை திரைப்படத்தின் சிறப்பு காட்சிக்கு தமிழக அரசு அனுமதி. நாளை ஒரு நாள் மட்டும் அனுமதி வழங்கி அரசு உத்தரவு. தமிழை உயர்த்தி பேசினால் அனைத்து கட்சிகளும் கமலுக்கு ஆதரவு கொடுக்கும். ஆனால் அடுத்த மொழியோடு தொடர்புபடுத்தி பேசுவது சரியாக இருக்காது. தமிழை உயர்த்தி பேசினால் கமலுக்கு மட்டுமல்ல முதலமைச்சருக்கும் ஆதரவு தருவதாக நயினார் நாகேந்திரன் பேச்சு. பாலியல் குற்றவாளி ஞானசேகரனை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் அடைத்த உத்தரவை ரத்து செய்ய கோரிய வழக்கு. 3 மாதத்திற்குள் பதிலளிக்க காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. கோயில்களில் ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்த நிபந்தனையுடன் அனுமதி. உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. தாவேகா கொடிக்கும் பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் கொடிக்கும் எந்தவித ஒற்றுமையும் இல்லை. மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் தாவேகா சார்பில் பதில் மனு. அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு என்ற சொல் நீக்கப்பட்டதாக வெளியான தகவல். தேவையில்லாத சர்ச்சைகளை வேண்டுமென்றே சிலர் கிளப்புவதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் பேட்டி.
மொடக்குறிச்சி பாஜக எம்எல்ஏ சரஸ்வதியின் மகள் கருணாம்பிகை உடல்நலக்குறைவால் உயிரிழப்பு. கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிர் பிரிந்தது. நிதி நிறுவன மோசடியால் ஏழை எளிய மக்களே அதிகம் பாதிக்கப்படுவதாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு வேதனை. ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி மற்றும் மூத்த IAS தலைமையில் குழு அமைத்து தீர்வு காணவும் அறிவுரை. மனுஷி படத்தில் உள்ள ஆட்சேபனைக்குரிய காட்சிகள், வசனங்கள் குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும். சென்சார் போர்டுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. அமர்நாத் யாத்திரைக்கான பாதுகாப்பை பலப்படுத்த மத்திய மாநில அரசுகள் முடிவு. பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலின் எதிரொலி காரணமாக 50,000 பாதுகாப்பு வீரர்களை நிறுத்த திட்டம். ஓய்வு பெற்ற பின் ஒருபோதும் அரசு பதவிகளை ஏற்க மாட்டேன் என இந்திய தலைமை நீதிபதி கவாய் அறிவிப்பு. இதுபோன்ற செயல் நீதித்துறையின் மீதான மக்களின் நம்பிக்கையை குறைப்பதாகவும் கருத்து. நாடு முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 4,302 அதிகரிப்பு. தொற்று பாதிப்பால் ஒரே நாளில் 2 உயிரிழந்ததாகவும் மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவிப்பு. தட்கல் டிக்கெட் முன்பதிவில் மோசடி, 2.5 கோடி போலி கணக்குகளை முடக்கியது IRCTC. ஆஸ்திரேலிய துணை பிரதமரும் பாதுகாப்புத்துறை அமைச்சருமான ரிச்சர்ட் மால்ஸ் இந்தியா வருகை. டெல்லியில் அமைச்சர் ராஜ்நாத் சிங் முன்னிலையில் அரசுமுறை வரவேற்பு. Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.